நம்ம இன்னும் சக்சஸ் ஆக போறோம், போன வருஷம் சக்சஸ் ஆகாத விஷயங்களுக்கு சக்சஸ் ஆக போறோம் அப்படின்னு சொல்ற வேலையில திடீர்னு ஒண்ணு நடந்துட்டா கூட அதுக்கு அப்செட் ஆகாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்து என்ன பண்ணலாம், அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம். ஏன்னா ஓவர்வெல்மிங் ஆஃப் தாட்ஸ், அந்த இமோஷனல் ஓவர்லோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது நமக்கு யோசிக்கிற சக்தியை நம்ம மேல 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 யோசிக்கிறச்சு எனக்கு அந்த 1 மணி நேரம் அந்த இமோஷனல் ஓவர்லோடு. ஏன்னா இவருக்கு என்ன ஆச்சா, இவங்க பசங்க கூட்டின்னு வர முடியுமா, அந்த ஹாஸ்பிட்டல்ல எடுத்து அடுத்தடுத்து வரும்போது என்ன செய்யறதுங்கிறது இல்லாம நம்ம ஒரு மாதிரி பேரலைஸ்ட் ஆயிடும். அதாவது ஃப்ரோசன் ஃப்ரீசர்ல வச்சது மாதிரி நம்ம மனசு ஆயிடும். அப்படி இல்லாம கண்டிப்பா நம்மளால அடுத்து என்ன பண்ண முடியும், இதுக்கு அடுத்து என்ன பண்ண, எந்த சுச்சுவேஷன்லயுமே ஒரு எக்ஸாம் நம்ம ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம், ஆனா அந்த எக்ஸாம்ல நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்னாக்கா அடுத்த நினைச்சு பார்க்காத விஷயம் தான் அது. அதே மாதிரி இன்றைக்கு பல விஷயங்கள்ல பல நேரங்கள்ல திருமணங்கள் நிச்சயமானது நின்று